ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லாஜிக் பைனரி டு டெசிமல். பைனரி டு டெசிமல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 ஸ்டெப்பாக கேரி அவுட் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம இன்புட்டாக கொடுக்குற நம்பர் பைனரி நம்பரான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அது பைனரியாக இருந்ததுன்னா டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமை நம்ம 2 ப்ரோக்ராமாக நான் போடுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இங்கே. இப்போ இந்த செஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்டாக கொடுக்குற நம்பர் பைனரியாக இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பைனரி டு டெசிமலில் இது ஃபஸ்ட் பார்ட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். அதுக்காக நம்ம எப்போதும் போல் என்ன வேரியபிள் வேணுமோ நம்ம அதை வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். நான் n யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி அதில் ஒரு பைனரி நம்பரை வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம இன்புட்டாக பைனரி நம்பர் கொடுன்னு சொல்கிறோம். இந்த பைனரி நம்பரை அவங்க கொடுக்காம போனாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நாட் ஏ பைனரி நம்பர்னு சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம இன்புட்டாக கொடுக்க சொல்கிறோம் பைனரி நம்பரை. அப்படி பைனரியாக கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது நம்ம நாட் ஏ பைனரி நம்பர்னு சொல்ல போகிறோம். அப்படி பைனரி நம்பராக கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் பைனரி நம்பர், கிவன் நம்பர் இஸ் பைனரி நம்பர்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்போதும் போல் n greater than 0 நம்பர் 0க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ஒயில் லூப் ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா d is equal to n% 10 அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு டிஜிட்டாக தனித்தனியாக பிரிக்கிறோம். டிஜிட்டை தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்பரில் டிஜிட்ஸை தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த டிஜிட் 0வாகவோ அல்லது 1ஆகவோ இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஐடியாவை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ நான் இஃப்பில் d equal to 0 ஆர் d equal to 1 கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக இஃப் நாட் d equal to 0 ஆர் d equal to 1 அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். நாட் ட்ரூ அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ்னு அர்த்தம். நாட் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். அப்போ நம்ம d equal to 0 இல்லை d equal to 1 கொடுக்கலன்னா அப்போ நம்ம நம்பரில் கொடுக்குற டிஜிட்டில் ஏதோ ஒரு டிஜிட்டு பைனரி நம்பர்னால் 0 ஆர் 1 தான் இருக்கணும். அது இல்லாமல் 2ஓ 3ஓ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஸ்டேட்டஸ் வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன் ch equal to falseன்னு. இந்த ch equal to falseல் ch equal to trueன்னு செட் ஆகிடும். அப்படி செட் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஆகிடும். இது என்ன ஆகிடுச்சுன்னா ஒயில் லூப் அதுக்கப்புறம் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது பைனரி நம்பர் கிடையாது. ஏன்னா பைனரி நம்பர்னால் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸு எல்லா பிட்ஸும் பார்த்திங்கன்னா 1 ஆர் 0வாக தான் இருக்கணும். வேறு ஏதாவது 2ஓ 3ஓ 5ஓ 4 5 2லேருந்து 9க்குள்ளே ஏதான ஒரு டிஜிட் வந்துருச்சுன்னா அது பைனரி நம்பர் இல்லை. ஒரு டிஜிட் வந்தால் கூட போதும். ஆனால் ch equal to true பிரேக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்படி இல்லை ஒரு டிஜிட் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், இல்லைன்னா திரும்ப அடுத்தடுத்த டிஜிட் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஐடியா நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். n equal to /10. ஒவ்வொரு டிஜிட்டாக பிரிக்கிறோம். இந்த டிஜிட் 0 ஆர் 1ஆன்னு செக் பண்ணி பார்க்குறோம். 0 ஆர் 1ஆ இருந்ததுன்னு சொன்னால் அடுத்த டிஜிட்டு ஒவ்வொரு டிஜிட்டாக பிரித்து அந்த டிஜிட்டு 0 ஆர் 1ஆன்னு செக் பண்ணிகிட்டே வரும். அப்படி டிஜிட்டு 0 ஆர் 1ஆ இல்லைன்னா அதான் இஃப் நாட் d equal to 0 ஆர் d equal to 1 அப்போ ch equal to true ஆகிடும், பிரேக் ஆகிடும். அதோட ஒயில் லூப்பு டெர்மினேட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இஃப் chw equals to true, chோட வேல்யூ ட்ரூ ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், டிஜிட்டு 2லேருந்து 9க்குள்ளே ஏதோ ஒரு டிஜிட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிவன் நம்பர் இஸ் நாட் ஏ பைனரி நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடும். அப்படி எந்த டிஜிட்டுமே வரலைன்னா ch ஃபால்ஸ்லேயே இருக்கும். அப்போ ch ஃபால்ஸாக இருந்ததுன்னா கிவன் நம்பர் இஸ் பைனரி நம்பர்னு வரும். இதான் இந்த ஃபஸ்ட் பார்ட்டு பைனரி நம்பர் டு டெசிமல் நம்பரில். இதை நான் தனியாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா ஒரே ப்ரோக்ராமில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இதை நான் ஒரு ஃபஸ்ட் பார்ட்டில் போடுவேன். இப்போ நான் 1011 கொடுக்குறேன். இந்த கிவன் நம்பர் இஸ் பைனரி நம்பர்னு காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுத்து காட்டுறேன். இப்போ நான் 1211 கொடுத்துருக்கேன். இந்த கிவன் நம்பர் இஸ் நாட் ஏ பைனரி நம்பர்னு காட்டுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஏதான ஒரு டிஜிட் 2 to 9க்குள்ளே இருந்ததுன்னா கூட உடனே அது கிவன் நம்பர் இஸ் நாட் ஏ பைனரி நம்பர்னு காமிச்சிடும்.
இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷன் நம்ம காட்ட போகிறோம். ஒரு சிம்பிள் நம்பர் எடுத்துக்கிறேன். n = 101 எடுத்துக்கிறேன். இந்த n1 = n நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஃபஸ்ட்டு யோசித்தது என்னென்னா ஒரே ப்ரோக்ராம்லேயே அந்த கன்வர்ஷனும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். இல்லை ப்ரோக்ராம் இதுவே லென்த்தியாக இருக்குது, அதனால் இதை ஒரு பார்ட்டாகவும் அதை ஒரு பார்ட், அதாவது கன்வர்ஷன் பைனரி டு டெசிமல் ஒரு பார்ட்டில் செகண்ட் பார்ட்டாக போட போகிறோம். அது ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா பைனரி நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு CH = ஃபால்ஸ் அது நம்ம கொடுத்துருக்கோம். 101 > 0 ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிஷன் ட்ரூ. D = 101 % 10 அப்படின்னு சொன்னால் 1 கிடைக்கும். 1 கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அடுத்து இஃப் நாட் D = 0 or D = 1, நாட் D = 0 or D = 1 பார்க்குறோம். இல்லை D = 0 D = 1 இல்லாமல் இருக்கா, 2 to 9 ஏதான ஒரு டிஜிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 1 தான் இருக்குது. 1 0 or 1 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால் CH = ட்ரூ ஒர்க் ஆகாது. அப்போ அடுத்து n = n/10 வேணால் 101 10 பண்ணோம்னா 10 கிடைக்கும். இப்போ 10 கிடச்சிது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அதை வச்சுக்கிட்டு ஒயில் லூப் ரொட்டேட் ஆகும். கண்டிஷனை செக் பண்ணும். 10 > 0 பார்க்கும். ட்ரூ. D = n 10 %10 அப்படின்னு பண்ணோம்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 > 0 கொடுத்துருக்கோம். இல்லை ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். D = 10 %10 0 கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட், அதாவது D = 1 இல்லை D = 0 இல்லாத ஒரு டிஜிட்டாக இருக்கா அப்படின்னு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி பார்க்குறோம். இல்லை இப்போ 0 தான் இருக்குது. அதனால் CH = ட்ரூ பிரேக்கெலாம் ஒர்க் ஆகாது. அப்போ அடுத்தபடியாக n = n/10. இப்போ 10 போட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து 1 கிடைக்கும் கோஷன்ட்டு. திரும்பவும் அந்த 1 வச்சுட்டு ஒயில் லூப்பு கண்டிஷனை செக் பண்ணோம். 1 > 0 கண்டிஷன் ட்ரூ. திரும்பவும் D = 1 % 10 பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 1 கிடைக்கும் ரிமைண்டர். இப்போ வந்து நாட் D = 0 or D = 1 பார்க்குறோம். இல்லை 1 தான் இருக்குது. அதனால் CH = ட்ரூ பிரேக்கெல்லாம் ஒர்க் ஆகாது. நேராக n = n/10 அப்படின்னா 1/10 பண்ணோம்னா கோஷன்ட்டு 0 தான். அப்போ 0 அப்படிங்கிறத வச்சு திரும்ப ஒயில் லூப்பு கண்டிஷனாக செக் பண்ணும். இதுதான் இங்கே இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செக் பண்ண வரைக்கும் எல்லா டிஜிட்டுமே பைனரியாக தான் இருக்குது. 1 or 0 தான் இருக்குது. 1 or 0 இருந்தால் தான் பைனரி நம்பர். இப்போ அடுத்த டிஜிட்டு 0 இருக்குது. 0 > 0 கண்டிஷன் படி ஃபால்ஸு. இப்போ ஒயில் லூப் அதோட டெர்மினேட் ஆகிடுது. வெளியில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் CH = ட்ரூவான்னு பார்க்குது. டிஜிட்டு 2 to 9 இருந்தால் தான் CH = ட்ரூ. எந்த டிஜிட்டுமே இல்லை 101 அந்த நம்பரில். ஆனால் CH = ஃபால்ஸில் தான் இருக்கும். CH ஃபால்ஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ ரெண்டாவது எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இந்த கிவன் நம்பர் இஸ் பைனரி நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்பரை இன்புட்டாக வாங்கி இது பைனரி நம்பராக இல்லைன்னு முதல்ல செக் பண்ணுறோம். அதுக்கான லாஜிக் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கன்வர்ஷன் அப்படிங்கிறத செய்ய முடியும். ஏன்னா நம்ம சும்மா நினச்சிக்கு லாஜிக்கை அப்ளை பண்ண முடியாது. முதல்ல பைனரியாக இல்லையான்னு முதல்ல செக் பண்ணுறதுக்கான லாஜிக் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் திரும்பவும் கூட உங்களுக்கு இன்புட்டை கொடுத்து காமிச்சிருக்கேன். அதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த லாஜிக்கில் அடுத்த செஷனில் கன்வர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்ட்டு பார்க்க போகிறோம். இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே செஞ்ச செஷன் இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். தேங்க்யூ.